காலை நேரத்தில் தேவ மகிமை எங்கள் மத்தியில் விளங்குறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டோப்பா. தொடர்ந்து கர்த்தர் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து தந்து தேவன் கிரியை செய்யும்படிக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்தாவியருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா. உமக்கு மகிமையும் கனவு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிரசன்னத்தினாலே நடத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். அன்பின் நேயர்களே, இப்பொழுது கூட இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி உண்மையாகவே நமக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவனியுங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேவ கிருபை உங்கள் மத்தியில் இறங்கி வர கர்த்தர் உதவி செய்வார். ஏனென்றால் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியானது சில நேரங்களில் என்னடா வேத வாசிப்பு நிகழ்ச்சி தானே, இதை போய் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, இங்கே நீங்கள் அதில் தான் தேவ மகிமையை நீங்கள் காண முடியும். இந்த ஆண்டில் ஒரு முறை நீங்கள் எத்தனை முறை இதை நீங்கள் கேட்கிறீர்களோ அத்தனை முறை நீங்கள் இதை வாசித்து முடிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு தொடர்ந்து நேரடியாகவே அந்த வேதத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே துணிக்கும். ஆபத்து நேரங்கள், வியாதி நேரங்கள், துன்ப நேரங்கள், கவலை நேரங்கள், எல்லா நேரங்களிலும் இது நமக்கு துணிக்கும். பெரிய மகிமையை நாம் காணலாம். இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிழ்ச்சியுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சியோன் குமார்த்தியின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அது நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது சியோனின் மீதியாயிருந்து எருசலேமிலே தரித்திருந்து ஜீவனுக்கு என்று பெயர் எழுதப்பட்டவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்னி பிரகாரத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலில் வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றிற்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அதிகாரம் 5. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் உள்ள நற்குல திராட்சைகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலயம் குண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அது கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத அந்த எந்த வேலையும் அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? அப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன். அதில் மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன். அது மிதி கொண்டு போகும். அது பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முச்செடியின் நெறிஞ்சலும் உழைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மகிழ்ச்சியின் ஆற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமையின் நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. தங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாக இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகும் மட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை கட்டுகிறவர்களுக்கு ஐயோ. சேனைகளின் கர்த்தர் எனக்கு செவி கேட்க சொன்னது மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் பாழாகும். பெரியவைகளும் நேர்த்தியானவைகளும் ஆகிய வீடுகள் குடியில்லாதிருக்கும். 10 ஏர் நிலமாகிய திராட்சை தோட்டம் ஒருபடி ரசம் தரும். ஒரு கல விதை ஒரு குருணி விளையும். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுவானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டோടെ போகும் அளவும் குடித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ.
அவர்கள் சிரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய கிரியை நோக்கிறதில்லை. அவர்கள் கரத்தின் செய்களை சிந்திக்கிறதும் இல்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவருடைய திரளான கூட்டத்தால் தாகத்தால் நாவருண்டு போகிறார்கள். அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்து அவர்களை மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்கள் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இடறி இறங்கி போவார்கள். சிறியவனும் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாழ்ச்சி அடைவான். மேட்டிமையானவர்களின் கண்கள் தாழ்த்தப்படும். சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்டவிடம் எல்லாம் மேயும். கொளுத்தவர்கள் அன்று இருந்த பாழாய் போன நிலங்களை பரதேசிகள் அனுபவிப்பார்கள். மாயின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து நமது கிரியைகளை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்று வேண்டி இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ, தீமை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இரடை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. தங்கள் பார்வைக்கு ஞானிகள் என்றும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்கள் என்றும் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாக இருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியாக நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிக்கிறது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவதைப் போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசி போல பறந்து போகும். அவர்கள் சேனையில் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாகவும் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாகவும் அவர்கள் பிணங்கள் நடுவீதிகளில் குப்பை போல தக்கதாகவும் அவர்களை அடித்தார். இவைகள் எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. அவர் தூரத்திலுள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பயில் கட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் திரவியமும் வேகமுமாய் வருவார்கள். அவர்களின் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை, தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. அவர்கள் ஒருவனுடைய இடுப்பின் காட்சி அவள்கிறதும் பாதரட்சிகளில் வர அருந்து போவதும் இல்லை. அவர்கள் அம்புகளை கூர்மையும் அவர்கள் வில்லுகளை எல்லாம் நாணேற்றுகிறவருமாய் அவர்கள் குதிரைகளின் குழம்புகளையும் கற்பறையாக எண்ணப்பட்டவைகளையும் அவர்கள் உருளைக்கு சுழல் காட்டுக்கு ஒத்தவைகளுமாய் இருக்கும். அவர்கள் கர்ச்சிப்பு சிங்கத்தின் கர்ச்சிப்பு போல் இருக்கிறது. பாலசிங்கங்களை போல கர்ச்சித்து உருகி இரையை பிடித்து கவி கொண்டு இல்லாமல் அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். அந்நாளில் சமுத்திரம் திரை இரண்டாவது அவர்களுக்கு விரோதமாக இரையாவார்கள். அப்பொழுது தேசத்தாரும் வியாகுலமும் உண்டு. அதன் மேகங்களினால் வெளிச்சம் இருண்டு போகும். அதிகாரம் 6. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கு அவ்வாறு சட்டைகள் இருந்தது. அவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி 2 சட்டைகளால் பறந்து ஒரு நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்துக்கும் அவருடைய மகிமை நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தை வாசலங்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளில் உள்ள மனுஷர்கள் அரசுகளில் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தர் ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையினாலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான்.
பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருக்கிறார்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினாலும் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்களை இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். அப்பொழுது நான், ஆண்டவரே, எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடி இல்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்திர பலியாகி கர்த்தர் மனுஷனை தூரமாக விலக்குவதனால் தேசத்தின் நடுமையும் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. ஆகலும் அது இன்னும் 10ல் 1 பங்கிற்கும் அதுவும் திரும்ப ஆக்கப்படுவதும் கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்தமாக இருக்கும் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த வேத வாசிப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்காக அந்த வேத பகுதியில் இருக்கிறதை போல ஆண்டவரே, நாங்களும் உடைய சமூகத்தில் ஜெபிக்கவும் உடைய மகிமையை காணவும் உடைய வார்த்தை எங்களுக்குள்ளே பேச உதவி செய்யும். ஐயோ, நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவரே, உங்களோடு நெருங்கி வாழ கிருபை. யாரும் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு பலன் சுகம் தந்து வழி நடத்தும். உடைய பிரயாணங்களில் கர்த்தர் கூட இருந்து நடத்துவீராக. சுகிருத்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென்.